வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். நாடாளுமன்ற அமர்வுகள் சற்று சூடு பிடித்தவாறு காரசாரமாக பேசுபொருளை உண்டு பண்ணியிருந்தாலும் இன்றைய தினம் சஜித் பிரேமதாச பேசியிருக்கின்றார். நிறைவேற்று அதிகாரம் நீக்கப்படுமா இல்லையா, அதனுடைய நகர்வுகள் சார்ந்தவர் நாடாளுமன்ற அமர்வில் பேசியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் அவசரமாக முப்படைகளை அனுரகுமார் திசாநாயக்க வரவழைத்திருக்கிறார். பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக இவைகள் சார்ந்தும் நாம் இன்று பார்க்க போகின்றோம். பொது பாதுகாப்பை பேணுவதற்காக நாடு முழுவதிலும் உள்ள ஆயுதப்படைகளை வரவழைக்க ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதிவிசேட வர்த்தமானி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறித்த விடயத்தை சபாநாயகர் ஜஹத் விக்ரமரத்ன இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். இதன்படி செப்டம்பர் மாதம் 27 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் வர்த்தமானியானது பொது பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு 12 மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் ஜனாதிபதி அதிவிசேட வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் பொது பாதுகாப்பை பராமரிக்க முப்படைகளையும் அழைக்கும் நடைமுறையை அடுத்தடுத்து வரும் அரசாங்கங்களினால் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் நடைமுறையாக மாறியுள்ளது என்று கூறப்படுகிறது. உண்மையில் திடீரென்று பாதுகாப்புக்காக முப்படைகளையும் வரவழைத்தமைக்கான காரணம் என்ன என்கின்ற வகையிலான பல கேள்விகள் தற்பொழுது தொடுக்கப்படுகின்றன. பாதுகாப்பு முக்கியம், இருப்பினும் மக்கள் ஏதாவது ஒரு அச்சநிலை வரப்போகிறதா, பதட்டமான ஒரு நிலையில் அவர்கள் பலவிதமான விமர்சனங்களை முன்வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் திடீரென்று இவர்களுடைய வருகை வருகின்ற பொழுது என்ன நடக்கப் போகின்றதுங்கிற கேள்வி இருக்குது. இதிலும் குறிப்பாக அதிகளவிலான போதைப் பொருள் பாவனை, அதிகளவிலான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள், கொள்ளைகள் என்பது ஸ்ரீலங்காவில் அதிகமாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஏன் எதற்கு என்று தெரியாத அளவுக்கு உயிர்கள் என்பது பலியாகி கொண்டிருப்பதாகவும் உயிர் சேதங்கள் இடம்பெறுவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதிலும் குறிப்பாக ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் வாகன விபத்து என்பது அதிகமாக இருக்கிறது. இன்று காலையில் ஒலிம்பி செல்கின்றவர் மதியம் வழியில போயிட்டு வர்றதுக்குள்ள அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பதை உயிரை கையில பிடித்து கொண்டு போவார்கள் என்று சொல்வார்கள். என்னுடைய குழந்தை வழியே போய் வர மாட்டோம், எனக்கு உயிர் என்னட்ட இல்லை, என்ற குழந்தைகிட்ட தான் இருந்தது. அவ்வாறான ஒரு நிலைப்பாடு வந்துவிட்டது. ஆரம்பத்தில் ஒரு காலத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை வெளியே விடுறதுக்கு அதிகளவிலாக பயந்திருந்தார்கள். இந்த யுத்த கால பகுதியாக இருக்கட்டும், கூடுதலாக இராணுவத்தினுடைய இந்த கெடுபிடி காலங்களில் இருக்கட்டும், பாதுகாப்பு சோதனை சாவடிகள் இருக்கின்ற வழிகளில் கூட பிள்ளைகளை வெளியே தாயக பகுதியில் அனுப்பி போட்டு பார்த்து கொண்டிருப்பார்கள். இந்த பிள்ளை வீட்டை சேர்ந்தா தான் எனக்கு நிம்மதி, அவன் வந்த பேருந்து தான் நான் தண்ணி குடிப்பேன், அப்படி என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது. அன்று ஒரு பாதுகாப்பு சார்ந்து அந்த நகர்வுகள் சார்ந்து இருக்கின்ற பொழுது ஏதாவது ஒரு நியாயம் இருந்ததை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இன்று பிள்ளைகளை வெளியே அனுப்பி போடு, நடந்து போகின்ற பிள்ளை கூட வீடு சேருவது என்பது மிகப்பெரிய ஒரு ஏக்கமாக இருக்கிறது. அவன் வீடு சேர வேண்டும் சரியாக என்று பெற்றோர் இங்கு உயிரை கையில் பிடித்து வைத்திருக்கிற நிலைப்பாடு உருவாகி இருக்கிறது. ஏனென்றால் அதிகளவிலான வாகன விபத்து, நடந்து சென்றவன் பலி, என்ன நடந்தது, வாகனத்தில் போனவன் இடித்து விட்டு போய்விட்டான். இதுதான் கதையாக இருக்கிறது. இதிலும் குறிப்பாக இன்னொரு விடயம், இன்றைய தினம் கூட அதிகாலையில் 4 உயிர்கள் பலி போயிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற வாகன விபத்து. நேற்றைய தினம் கொழும்புக்கு சென்றுட்டு கொழும்புலேருந்து திரும்பி வருகின்ற பொழுது வாகன விபத்து இடம்பெற்றிருக்கிறது. அதில் 3 பேர் அந்த இடத்திலேயே பலியாகி இருக்கிறார்கள். ஒரு வைத்தியசாலையில் கொண்டு போகின்ற வழியில் பலியாகி இருக்கிறார். இளைஞர்கள் இவ்வாறு அதிகளவிலான உயிர் சேதம், உயிர் பலி இடம்பெறுவதை அடுத்து தான் இவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதிலும் ஒரு விடயம் என்னவென்றால் ஸ்ரீலங்காவை மையப்படுத்தி இந்த துப்பாக்கி என்பது அதிகளவில் ஒரு கலாச்சாரமாக மாறிவிட்டது. என்னத்துக்கு எடுத்தாலும் துப்பாக்கி சூடு, ஆட்டக்கானையில் என்றாலும் இப்ப துப்பாக்கி சூடு தான், மற்றவன் விட்ட பிரச்சனை என்றாலும் துப்பாக்கி சூடு தான், பாதாள உலக குழு பிரச்சனை என்றாலும் துப்பாக்கி சூடு, பழிவாங்கல், அரசியல் கட்சிகளுக்கு இடையில பிளவுகள் என்னவாக இருந்தாலும் தற்பொழுது ஒரு துப்பாக்கி சூடு கலாச்சாரம் என்பது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டு செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லியிருந்தார்கள். ஊழலை ஒழிப்பதை விட இவ்வாறான விடயங்களை தடுப்பதுதான் மிக முக்கியம் என்கின்ற பின்னணியில் தற்போது நகர்வுகள் நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. அது ஒரு பங்குதான் தற்பொழுது முப்படைகளையும் அவசரமாக அழைத்திருக்கின்ற ஒரு செயற்பாடு. அதிகமான கஞ்சா கடத்தல்கள், போதைப் பொருள் கடத்தல்கள், ஹெரோயின் கடத்தல்கள் என்பது அதிக அளவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. எல்லோருக்கும் தெரியும் தங்காலையில் இடம்பெற்ற போதைப் பொருள் அந்த கடத்தல் நகர்வுகள் சார்ந்த அந்த சம்பவத்தின் பின்னணியில் அதிக அளவில் கண்டுபிடிக்கப்பட்ட தொகையாக தங்காலை சம்பவத்தை போதைப் பொருள் சம்பவத்தை அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே இது கடற்படை, அதாவது தரையில கடத்தப்படுகின்ற முதலாவது ஒரு பெரிய விடயம் என்று சொல்லுகிறார்கள். கரையோரத்தில் கடத்தப்படுவது, கடலால வருகிறது, பிடிக்கிறோம் என்கின்ற ஒரு நிலை
நிலைப்பாடு இருக்கிறது. தரைப்பகுதியில் அது தங்காலையில் எப்படி வந்தது, யாருடைய உதவியினூடாக வந்தது, அரசியல்வாதிகள் இருக்கிறார்களா இல்லையா என்கின்ற பெரிய ஆய்வுகள் போய்கொண்டே இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பல பேர் அது குடந்தையாக இருக்கிறார்கள், வெளிவரப்போகின்றது வெளிச்சத்துக்கு என்கின்ற இவ்வாறான பல நகர்வுகளுக்கு பின்னால தான் முப்படைகள் அவசரமாக வரவழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த செயற்பாடு, அந்த வர்த்தமானி நடைமுறைப்படுத்தப்பட போகின்றது. இவ்வாறான செயற்பாடுகள் வந்ததன் பிற்பாடு நாங்கள் புலம்புவோம். ஒழுங்காக சட்டத்தை கடைபிடிப்பது இல்லை, வீதி விபத்துகளாக இருக்கட்டும், வீதி நடைமுறைகளாக இருக்கட்டும், இல்லாட்டி போதைப் பொருளை ஒழிப்பதற்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் ஒற்றுமையாக செயற்படுவது இல்லை, அதை விடாது சட்டவிரோத செயற்பாடுகளை செய்யக்கூடாது என்பதை நம்முடைய தலைமுறைகளுக்கு இல்லாட்டி நம்முடைய சந்ததியினருக்கு பரப்புவதோ இல்லை சொல்லிக் கொடுப்பதோ விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதோ அவர்களை சரியான விதத்தில் உற்று நோக்குவது அவதானிப்பது என்பது கிடையாது. ஆனால் முப்படைகளை அரசாங்க முறைக்கு அதிகளவிலான சோதனை சாவடிகளை போட்டு வீதிகளை செல்லுகின்றவரை நிப்பாட்டி இல்லாட்டி வாகனத்தில் போகின்றவர்களை நிப்பாட்டி இறக்கி ஏற்றி அவர்கள் தங்களுடைய கடமைகளை செய்கின்ற பொழுது அதிகளவிலான விமர்சனங்கள் வர தொடங்கும். இனி என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 3 படைகளையும் கொண்டு வந்து வீதிகள் அதிகளவிலான சோதனை சாவடிகளை போட்டு எங்களுடைய குழந்தைகளுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தலாக இருக்கிறது, இராணுவத்தினர் வந்து அச்சுறுத்தலை செய்கின்றார்கள், ஆர்மி வந்து இதை செய்யுது என்கின்ற பல வகையான செயற்பாடுகளோட நகர்வுகளும் விமர்சனங்களும் ஏராளமாக வரும் என்பதை நாம் இந்த இடத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. சரி, இதனுடைய நகர்வுகள் எப்படி இருக்க போகின்றது, நடைமுறையில் செப்டம்பர் 27 வருகின்ற பொழுது அது எவ்வாறான ஒரு நகர்வுகளை தாங்கி வரப்போகுது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இப்படி இருக்கின்ற பொழுது கடந்த காலங்களை விட இந்த அரசாங்கம் நீதித்துறையில் வந்து அதிக தலையீடுகளை மேற்கொள்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசுரி ஜெயசேகர குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்றார். ஆகவே தமக்கு ஏற்றபடி நீதிபதி ஆயங்களை நியமித்து வழக்குகளை விசாரிக்கும் நிலைமை இன்று ஏற்பட்டுள்ளது என்று அவர் சொல்லுகிறார். இது குறித்து அவர் பல விடயத்தை சொல்லி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அரசியலமைப்பு அமைய நீதிபதி அல்லது நீதியரசர் ஒருவரை வேறொரு அதாவது வேதனம் மற்றும் பணிகளுக்கு அமர்த்த முடியாது. நீதித்துறையின் சுயாதீன தன்மையை பாதுகாப்பதற்கு இத்தகைய விதிகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. எனினும் ஓய்வு பெற்ற நீதியரசர் அல்லது நீதிபதி ஒருவரை அரச பதவிகளுக்கு நியமிக்கும் போது நீதித்துறை சேவையின் சுயாதீன தன்மை குறித்த கேள்விகள் எழும்புகின்றன. ஆகவே முன்னாள் பிரதம நீதியரசர் ஒருவர் தற்போது ஐக்கிய நாடுகளுக்கான நிரந்தர வதிவிடு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். எவ்வாறாயினும் அவரது நியமன கடிதம் குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கேள்வி எழுப்பிய போது அவ்வாறான எந்த கடிதமும் இல்லை என பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாதாக சுயாதீனமாக இருந்த நீதிச்சபை அதிகாரிகள் சங்கம் காலிமுகத்தினர் போராட்டத்தின் பின்னர் அந்த அரசாங்கத்தின் அரசியல் கட்சியுடன் இணைந்து தற்போது இந்த சங்கத்தின் முன்னாள் தலைவர் வடமத்திய மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது பல நீதிபதிகள் உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். அவ்வாறே மிகவும் சிரேஷ்ட நீதிபதியாக இருந்த ஜதுரிகா டி சில்வா கல்கிசை நீதவானாக நியமிக்கப்பட்டு ஓராண்டு கூட பூர்த்தியாகாத நிலையில் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அமைச்சர் வசந்த சமரசிங்க உள்ளிட்டோரை கைது செய்யுமாறு உத்தரவிடப்பட்ட அந்த பின்னணியில் அவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ராஜித சேனாரத்தின முன்பிணை கோரிய போது மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. நீதவான் இருக்கும் போதே மேலதிக நீதிவானிடம் சென்று கையூட்டல் ஆணைக்குழு பிடியாணை பெற்ற விடுமுறை நாளில் அவரை கைது செய்திருக்கிறது. அரசாங்கத்துடன் தொடர்புடைய நீதி சேவை அதிகாரிகள் குழுக்களே திட்டமிட்டு இத்தகைய செயற்பாடுகளை புரிகின்றன. இதன் காரணமாக வெளியக நீதியை பெற வேண்டிய நிலை இருக்குது. எனவே பிரதம நீதியரசர் இந்த விடயத்தில் தலையிட்டு உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தெரிவித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் தற்பொழுது நாட்டில் பல நகர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதியாக இருந்து கொண்டு நிதித்துறையிலெல்லாம் செல்வாக்கு செலுத்துகிறார் என்ற மிகப்பெரிய குற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. பல விடயத்தை விமர்சனங்களாக முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வாரி இருக்கின்ற பொழுதுதான் இதெல்லாம் இப்படி இருக்கின்ற பொழுது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்ற அமர்வில் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். நிறைவேற்றதிகார ஜனாதிபதி முறைமை எப்பொழுது நீக்கப்படும், அது உண்மையிலேயே நீக்கப்படுமா என்கின்ற வகையிலான பல கேள்விகளை தொடுத்திருப்பதையும் பல உதாரணங்களை சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது எப்படி இருந்தாலும் நிறைவேற்றதிகாரம் சார்ந்து சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அது சார்ந்து எதிர்க்கட்சிகள் பல விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள். அது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்க்க போனால் இந்த பாதுகாப்பு சார்ந்து பேசப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. புதிய நகர்வுகளாக முப்படையினரும் அவசரமாக வரவழைக்கப்பட்டிருக்கின்ற சம்பவம், இதையும் தாண்டி
அனுரகுமார திசாநாயக்க ஊழலை ஒழிப்பதாக சொல்லி பல பேரை விசாரணைகளுக்காக அழைக்கின்ற சம்பவம் சார்ந்து மக்கள் பல விமர்சனங்களை சொல்லுகிறார்கள். கடந்த காலத்தில் இப்படியெல்லாம் மக்கள் பணத்தை சூறையாடினவர்கள், மக்களுக்கு செய்த அநீதிகளுக்கு இவ்வாறான பல தண்டனைகளை பல விசாரணைகளுக்காக இவர்கள் செல்ல வேண்டி இருக்கின்றது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டோடு பல விமர்சனங்கள் வெளிவந்திருந்தாலும் அனுரவனுடைய ஊழலற்ற ஸ்ரீலங்கா அந்த வேலை திட்டம் அழகாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்றுதான் சொல்லக்கூடியதாக இருப்பதாக பல பேர் பல கருத்துக்களை முன்வைத்திருந்தாலும் அதனுடைய ஒரு பின் கருத்து ஒன்று இருக்கின்றது. இவர்கள் பழிவாங்கலை மேற்கொள்வதற்காக இவ்வாறான செயற்பாடுகளை செய்கின்றார்களா என்கின்ற ஒரு கேள்வி வந்திருக்கின்றது. ஆகவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய நகர்வுகள் எப்படி நகரப் போகின்றது என்பதை மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.